பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் சுவிசேஷம் 38 5வது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இது உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இந்த வார்த்தையை சொல்லுவதற்காக எசேக்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். என்ன சம்பவித்தது? எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தாப்புல எசேக்கியா ராஜா. அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய எசேக்கியா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்கருத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஏசியாவில் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே எசேக்கியா தன் முகத்தை சுவர்வரமாக திருப்பிக் கொண்டு கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன ஒத்துமாய் நடந்த உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தொல்லும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது ஏசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை அப்போ தான் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். இன்றைக்கி சின்ன விஷயத்துக்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறார்கள்னா இல்லை, ஆண்டவர்கிட்ட அழுது பார்ப்போம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாங்காமல் விட்டுடுவோமா? அவர் என்ன எசேக்கியா ராஜாவுக்கு மட்டும்தான் ஆண்டவரா, நமக்கு இல்லையா? தைரியமாக இருங்க. உங்கள் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறார். நாம் சிந்துகிற ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு வீணாய் போகாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியத்திலையும் அவரால் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினால அது அன்பு பிரசனம் மிகப்பெரிய ஆசத்தை கொடுக்கும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் பார்க்குறார் தானே? எத்தனையோ நேரங்கள் நான் அனுபவிச்சிருக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் பல விஷயங்களுக்காக யாரும் இல்லாத நேரத்தில் மனம் விட்டு அழுவது உண்டு. யாராவது கேட்டாங்கன்னா சிலர் கேட்பாங்க, படுத்துட்டு இருந்தியான்னு கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, உடம்பு சரியான்னு கேட்பாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது, மனம் விட்டு அழுவது உண்டு. அவங்களுக்கு அற்புதம் செய்யும், இவங்களுக்கு அதிசயம் செய்யும், இவங்க தேவைகளை சந்தியும் என்று மன்றாடி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பது உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. போயிட்டு சொல்லு, ஆயுசு நாட்கள் நான் கூட்டிட்டேன்னு சொல்லு. அவருக்கு தேவை ஆயுசு நாட்களை கூட்ட சொல்லி கண்ணீர் வடித்தார். நமக்கு தேவை ஆத்துமாக்களாக கண்ணீர் வடிப்போம். நமக்கு தேவை பணமாக கண்ணீர் வடிப்போம். நமக்கு என்ன ஆண்டவர்கிட்ட வேணுமோ கண்ணீர் வடித்து பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். ஏசையா என்ற தீர்க்கதரிசியை கொண்டு செய்தவர், பேசினவர், இன்றைக்கி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய பிதாவில் உள்ளவராக இருக்கிறார். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய தேவன் உயிரோடு தான் இருக்கிறார். எசேக்கியேல் ராஜா மறைந்து விட்டார், ஏசியா தீர்க்கதரிசி மறைந்து விட்டார். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் உயிரோடு இருக்கிற தகப்பன் அவர், இரட்சகராக இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார். அவர் நமக்காக அற்புதங்களாய் அதிசயங்களாய் பிதாவை நோக்கி மன்றாடுகிறவர். அவர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். அன்பு தகப்பனே, எந்த நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்தில் மனநொந்து வேதனையோடும் புலம்பலோடும் அழுகிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இனி எந்த ஒரு காரியத்திலையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகாமல் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.